யாருமே எதிர்பாராத நேரத்தில் திடீரென திமுகவில் இணைந்தார் நடிகர் சரத்குமார். ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் மோடி. அதாவது நடிகர் சரத்குமார் சமத்துவ மக்கள் கட்சியை கடந்த 2007ஆம் ஆண்டு தொடங்கி 18 ஆண்டுகளாக நடத்தி வந்தார். 2011 சட்டமன்ற தேர்தலில் தென்காசி தொகுதியில் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2016 சட்டமன்ற தேர்தலில் அதே கூட்டணியில் திருச்செந்தூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். அதன் பிறகு அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஆதரவாகவே செயல்பட்டு வந்தார். 2024 மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க சமத்துவ மக்கள் கட்சி பேச்சுவார்த்தை நடத்தியது. ஆனால் திடீர் திருப்பமாக பாஜகவில் தனது சமத்துவ மக்கள் கட்சியை இணைப்பதாக சரத்குமார் அறிவித்தார். அந்த வகையில் 2024 மக்களவைத் தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் சரத்குமாரின் மனைவி ராதிகா சரத்குமார் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். இருந்தாலும் பாஜகவின் நிகழ்வுகளில் சரத்குமார் தவறாமல் கலந்து கொண்டு வந்தார். அதே சமயம் சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவில் இணைத்து ஓராண்டுகள் கடந்த நிலையிலும் சரத்குமாருக்கு முக்கிய பதவிகள் எதுவும் வழங்கப்படவில்லை. இதனால் அதிருப்தி அடைந்த தன்னுடைய ஆதரவாளர்களை ஒவ்வொரு ஊராக சென்று சமத்துவ விருந்து நடத்தி சமாதானம் செய்தார். கடந்த ஏப்ரல் மாதம் சரத்குமாருக்கு தேசிய பொதுக்குழு உறுப்பினர் என்ற பதவி வழங்கப்பட்டது. அவருக்கு சற்று ஆறுதலாகவே இருந்து வந்தது. இந்த நிலையில்தான் பாஜகவில் தேசிய மாநில அளவிலான புதிய நிர்வாகிகள் தொடர்பான பேச்சுக்கள் தீவிரமாக எழத் தொடங்கின. குறிப்பாக சரத்குமார், குஷ்பு, விஜயதாரணி உள்ளிட்டோருக்கு என்ன பதவி வழங்கப்படும் என்பதுதான் பேச்சாக இருந்தது. இந்த நிலையில் பாஜக மாநில நிர்வாகிகள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் குஷ்புவுக்கு மாநில துணைத் தலைவர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. அதே சமயம் சரத்குமார் பெயர் மாநில நிர்வாகிகள் பட்டியலில் இல்லை. ஆனால் சமத்துவ மக்கள் கட்சியிலிருந்து பாஜகவிற்கு வந்த சரத்குமாரின் ஆதரவாளர் சுந்தருக்கு மாநில துணைத் தலைவர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக விசாரித்த போது பாஜகவிடம் சரத்குமார் 2 கோரிக்கைகளை மட்டும் வைத்துள்ளார். தனக்கு தேசிய அளவிலான பதவி வழங்க வேண்டும், தன்னுடைய ஆதரவாளர்கள் இருவருக்கும் மாநில அளவிலான பதவி வழங்க வேண்டும் என்பதுதான் அந்த கோரிக்கை என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் ஏற்கனவே எம்பியாக இருந்துள்ள நிலையில் தேசிய அரசியலில் கவனம் செலுத்த சரத்குமார் விரும்புகிறார். ஆகவேதான் அவர் பெயர் பட்டியலில் இல்லை. ஆனால் சரத்குமாருக்கு நெருக்கமானவருக்கு மாநில அளவிலான பதவி வழங்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதற்கு பிறகுதான் புதிய நிர்வாகிகளுக்கு சரத்குமார் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதில் நட்டா ஒப்புதலுடன் தமிழக பாஜகவின் மாநில நிர்வாகிகளாக புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கும் நிர்வாகிகள், அமைப்பாளர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலின் வெற்றி இலக்கை நோக்கிய பயணத்தில் தங்கள் அனைவருடைய பணியும் சிறக்க என்னுடைய நல்வாழ்த்துக்கள் என்றும் அவர் தெரிவித்தார். அதேபோல் இன்னும் தேசிய அளவிலான நிர்வாகிகள் பட்டியலை பாஜக வெளியிடவில்லை. அப்படி வெளியிடும் போது சரத்குமாருக்கு தேசிய பதவி கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. பாஜக தேசிய பொதுச் செயலாளராக அண்ணாமலை நியமனம் செய்யப்படலாம் என்றும் சொல்லப்பட்டது. அப்படி என்றால் சரத்குமாருக்கு என்ன பதவி வழங்கப்படும் என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது. இதேபோல காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்த விஜயதாரணிக்கு நாடாளுமன்ற தேர்தலில் அவருக்கு பாஜக சார்பில் வாய்ப்புகள் அளிக்கப்படவில்லை. கன்னியாகுமரி தொகுதியில் பொன் ராதாகிருஷ்ணன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டது விஜயதாரணிக்கு ஓரளவுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியது. இதேபோல நெல்லை தொகுதியும் அவரை கைவிட்டதால் விஜயதாரணி ஏமாற்றத்திற்கு உள்ளானார். இதற்கிடையேதான் விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதிக்கும் இடைத்தேர்தலும் அறிவிக்கப்பட்டது. ஏற்கனவே விஜயதாரணி இந்த தொகுதியில்தான் ராஜினாமா செய்ததால் அங்கு இடைத்தேர்தலும் அறிவிக்கப்பட்டது. அதிலும் அவருக்கு பாஜக மேலிடம் வாய்ப்பு வழங்காததால் ஏமாற்றத்தின் விளிம்புக்கே சென்றார் விஜயதாரணி. பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை பொறுப்பு வகித்த போது மேடையிலேயே தனக்கு பொறுப்பேற்பும் வழங்கப்படாதது குறித்து விஜயதாரணி புலம்பி தள்ளினார். அந்த வகையில் அவருக்கு உரிய முக்கியத்துவம் வழங்கப்படும் என்று கூறி பாஜக நிர்வாகிகள் சமாதானப்படுத்தினார்கள். இத்தகைய சூழ்நிலையில்தான் பாஜக மாநில நிர்வாகிகள் பட்டியல் அறிவிக்கப்பட்டது. அதில் 3 முறை எம்எல்ஏவாக இருந்த விஜயதாரணிக்கு ஏதாவது பிரதிநிதித்துவம் அளிக்கப்படும் என்று எதிர்பார்த்த நிலையில் அவருக்கும் எந்த ஒரு பொறுப்பும் வழங்கப்படாது விஜயதாரணிக்கு ஏமாற்றத்தை அளித்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாமல் தன்னுடைய சமத்துவ மக்கள் கட்சியை கலைத்துவிட்டு பாஜகவோடு சங்கமித்த நடிகர் சரத்குமாருக்கும் பாஜகவில் எந்த ஒரு பொறுப்பும் வழங்கப்படவில்லை. நாடார் சமூகத்தை பிரதிபலிக்கும் சரத்குமாருக்கும் பாஜக மேலிடத்தின் மீது அதிருப்தியில்தான் இருப்பதாக கூறப்பட்டும் வருகிறது. குறிப்பாக 17 ஆண்டு கால அரசியல் பயணத்தை முடித்துக்கொண்ட நடிகர் சரத்குமார் தன்னுடைய அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை 2021ஆம் ஆண்டு பாஜகவுடன் இணைத்தார். இதனால் அவருடைய கட்சியின் தனித்துவ வாக்குகள் பாஜகவின் சின்னத்தில் இணைக்கப்பட்டு மாநில கட்சியின் தனித்துவ அடையாளம் குறைந்தது. தமிழக அரசியலில் எப்போதும் சமூக நீதி மற்றும் மாநில சுயாட்சி முக்கியமாக இருந்தது. பாஜகவின் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொள்கையும் இந்துத்துவ கொள்கைகளும் மாநில கட்சிகளின் அடிப்படை கொள்கைகளோடு முரண்படும் போதுதான் நடுநிலை வாக்காளர்
வேட்பாளர்கள் திமுக கூட்டணிக்கு நகர்கின்றனர். இந்த இடைவெளியை பாஜகவின் வாக்குகள் ஈடுகட்டாததால் மாநில கட்சிகள் தேர்தல் களத்தில் பலவீனமடைகின்றன. ஏனென்றால் கடந்த 2024 மார்ச் மாதம் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை கலைத்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சியோடு இணைத்த சரத்குமார் தற்போது அந்த முடிவினால் கடும் அதிருப்தியில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. கட்சியை இணைத்த போது அவருக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளும் தற்போது அவர் நடத்தப்படும் விதமும் பெரும் இடைவெளியை கொண்டுள்ளதாக அவருடைய ஆதரவாளர்கள் முணுமுணுக்க தொடங்கியுள்ளனர். பாஜகவில் இணைந்த பிறகு தேசிய அளவிலோ அல்லது மாநில அளவிலோ தனக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் என சரத்குமார் எதிர்பார்த்ததாக கூறப்படுகிறது. ஆனால் கட்சியில் இணைந்து கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் நெருங்கிய நிலையிலும் அவருக்கு போதிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை. கட்சியின் முக்கிய முடிவுகளில் அவர் புறக்கணிக்கப்படுவதாகவும் வெறும் நட்சத்திர பேச்சாளராக மட்டுமே பார்க்கப்படுவதாகவும் கூறப்பட்டு வருகிறது. மேலும் இந்த அதிருப்தியின் பின்னணியில் சரத்குமார் தன்னுடைய பழைய பாசறையான திமுகவிற்கு திரும்ப ரகசியமாக முயன்றதாக ஒரு தகவல் அரசியல் வட்டாரத்தை அதிர வைத்தது. 2001 திமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த அனுபவத்தை கொண்டு மீண்டும் அங்கே நுழைய அவர் காய் நகர்த்தியதாகவும் ஆனால் திமுக தலைமை அதற்கு பச்சை கொடி காட்டவில்லை என்றும் சொல்லப்பட்டு வந்தது. அதேபோல 2026 தேர்தலுக்காக விஜய் போன்ற புது உறவுகளும் பிளவுபட்ட அதிமுகவும் களத்தில் உள்ள நிலையில் சரத்குமார் மீண்டும் ஒரு தனி கட்சியை தொடங்குவாரா அல்லது பாஜகவிலேயே சகித்து கொண்டு இருப்பாரா என்ற கேள்வியும் எழுந்து வந்தது. இந்த நிலையில்தான் கடந்த சில மாதங்களாகவே பாஜக மீது கடும் அதிருப்தியில் இருந்துள்ளார் நடிகர் சரத்குமார். இதனால்தான் அவர் வெளியில் வராமல் கருத்துக்களை தெரிவிக்காமலும் இருந்து வந்தார். அவ்வப்போது கருத்துக்கள் தெரிவித்தாலும் அது பேசும்படியாக இல்லை. ஏனென்றால் உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் பாஜகவில் வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன், அண்ணாமலை, நைனா நாகேந்திரன் உள்ளிட்டோர் அவ்வப்போது செய்தியாளர்களை சந்தித்து எதிர்க்கட்சிகளுக்கு கண்டனம் தெரிவித்தாலும் சரத்குமாரின் போக்கு சரியில்லை என்று இருந்தது. ஆனால் இதற்கு முக்கிய காரணம் அவர் பாஜக மீது அதிருப்தியில் இருப்பதாகவும் அண்ணாமலை மீது கோபமாக இருப்பதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வந்தது. ஏனென்றால் பாஜகவில் இணைத்தது அவர்தான். இருந்தாலும் அவருக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்படாதால் அவர் அண்ணாமலை மீதும் கோபப்பட்டதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது. இதனால் நடிகர் சரத்குமார் பாஜக கட்சியிலிருந்து அதிரடியாக விலக உள்ளதாகவும் விரைவில் ராஜினாமா கடிதத்தை அவர் ஒப்படைக்க உள்ளதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது. ஏனென்றால் சமீபத்தில் திமுக மூத்த அமைச்சர்களிடம் சரத்குமார் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி இருப்பதாகவும் விரைவில் அவர் திமுகவில் இணைய திட்டமிட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் விரைவில் அண்ணா அறிவாலயம் சென்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சென்று சந்தித்து திமுகவில் சரத்குமார் அதிகாரப்பூர்வமாக இணைவார் என்றும் ஒரு தகவல் பரவி வருகிறது. அதேபோல சரத்குமாருக்கு மிக உயர்ந்த பதவி கொடுக்க ஸ்டாலின் திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்பட்டு வருகிறது. இந்த தகவல் பாஜக தலைமையான பிரதமர் மோடி அவர்களையே அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், திமுகவில் இணைந்த நடிகர் சரத்குமார் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.